ஆமா, கீதையில தர்மபுத்திராதிகளுடைய சைன்யம் முழுக்க சூர்யாபிமுகமா இருந்தால் சூரியனை பார்க்க, துரியோகனுடைய சைன்யம் முழுக்க சூரியனுக்கு பின்புறத்தை காட்டி நின்றுது. ஜெயம் முழுக்க இவனுக்கு, அபஜயம் முழுக்க அவனுக்கு. துரியோகனுக்கு வந்துடுத்து, அவனுக்கு தான் ஓட்டு கூட 11 அட்சமணி அவனுக்கு, பாண்டவாளுக்கு தான். பார்க்க போனா அவனுக்கு தான் ஜெயம் கிடைக்கணும், கிடைக்கவே இல்லை. சமுத்திரரசனம் புவம் கௌரவா பக்னோருபதிதா சனிஷ்பரிஜன ஜீவன் மிருகை பட்சிதா. க்ஷேமேந்திரன் ஒரு பெரிய மகாகவி பாரத சரித்திரத்தை 5000 ஸ்லோகம் எழுதிவிட்டான். தன்னுடைய சுகபோல் கல்பிதமா அந்த சாரத்தை எடுத்து க்ஷேமேந்திரன் எழுதினதுக்கு அப்புறம் பாரதத்தினுடைய சாரத்தை அப்படி பிச்சு எடுத்து கொடுத்தது அவாதான். சக்கரவர்த்தி தான் அவள். அதுல 5000 ஸ்லோகம் எழுதியிருக்கான். ஆஹா, ரத்னம் நிறைஞ்ச சமுத்திரத்துக்குள்பட்ட பூமி முழுக்க ஆண்டான். 11 அட்சௌகிணி அவனுக்கு உரிமைக்குன்னு கிடந்தது. ரத்னோதார சதுசமுத்திர ரசனம் புக்த்வா புவம் கௌரவா, இப்படிப்பட்ட பூமியை ஆண்டுபிட்டு பக்னோரு பதிதா சனிஷ்பரிஜன ஜீவன் மிருகை பட்சிதா. தொடமுறிஞ்சி உடனே சாகவாவது சாகப்படாதா, உயிரோட வர இருந்தானே கொஞ்ச நாள் துரியோசனன். பீமன் போய் காரி துப்பி இடது காலால தலையில போய் உதைச்சான். தர்மபுத்தர் கண்ணு கண்ணீருமா அழுது, அப்பா கிரீட்டம் தரிச்ச தலையிடாது, மானிடா துரியோசனன், அவன் தலையில நீ உதைச்சு காரி துப்பப்படாதுடான்னு சொன்னாள். அன்னைக்கு நாம் காட்டுக்கு பரப்பிட்டு வரும்போது நடந்து காட்டினானே, நீ என்ன பண்ணீன்னு காட்டினான் பீமன். காட்டுக்கு பரப்பி வா மறையுறி கட்சி சபையிலேருந்து வரும்போது தர்மபுத்தர் முன்னாடி போனார். கண்ணுல பட்ட கட்டின்னு பரப்பிட்டார் தர்மபுத்திரன். அது என்னது கட்டின்னு போனார்னு காட்டான் திருதராஷ்டிரம். இதுற அவர் ரொம்ப புண்ணிய புருஷர். அவர் கண்ணில் ஜலம் வந்து செவந்து அழுதுன்னு போனார். அழற போது நெல்லவாடையும் அவர் அந்த கஞ்சலத்தோட பார்த்தா அவன் குடும்பத்துக்கு கஷ்டம் வந்துடும். அவன் அணுகுண்ட போட்டான்னா சாதுக்குள்ளாம போடுவோம், போக்கிரி மேல ஒருத்தன் மேல போடணும்னு நினைச்சா எத்தனை பேரை கொண்டு போயிடுறது, 60 மைல சாப்பிட்டு விடுறதோ இல்லையோ. அது மாதிரி சாதுக்கள் 6வது ரோட்ல அழுதுன்னு இருக்கிறவாரையும் இவர் பார்த்துட்டாருன்னா இவர் கண்ணால பார்த்தா அவன் அழிஞ்சு போடுவான். அதுக்காக பட்டை கட்டி குதிரைக்கு ஜேனம் போடுறா போல போட்டுன்னு போனார்னு விட்டார் வியாசர். பீமன் பின்னாடி போனான். பின்னாடி போறபோது இயற்கையா அவனுக்கு அவன் சிம்மகதி கஜகதி கையை இப்படி ஆட்டிக்கிட்டு நடப்பான். அப்ப துரியோதனம் பின்னாடி வந்து அவன் மாதிரி ஆட்டிக்கிட்டு நடந்தான. அவன் துரியோதனம் நடப்பதை பார்த்து எல்லாரும் அழுதாள். என்ன எல்லாரும் என்னமோ பின்னாடி பார்த்து அழகாளேன்னு பீமன் இப்படி தலையை திரும்பி பார்க்கறான். சிம்மாவலோகனமா இந்த பய பரிகாசம் பண்ணி நடக்கிறத பார்த்தான். இதுக்கெல்லாம் பதில் யுத்த காலத்துல சொல்ல போறேன், இப்ப சொல்ல வேண்டிய டைம் இல்லைன்னு போட்டான் பீமன். அதை சொல்லி சொல்லி உதச்சான் காலால. தர்மபுத்தர் போய் தடுத்தார். அப்பதான் தர்மபுத்தருடைய பெருமை தெரியுது. அப்பா அவன் மானிடா, அவன் வந்து கீழே தொடமுறிஞ்சு இருக்கிற போது கிரீட்டம் தரிச்ச தலையில போய் நீ உதைக்கப்படாதுடா, காரி எச்சல தூப்பாதுடான்னு சொல்லி பிடிச்சி அழிச்சுன்னு வர. அவன் மறுபடியும் கோபம் வருது, போய் உதைக்கிறேன். இப்படி இந்த ஆட்டு சண்டையில சண்டை நின்னுட்டா போல இருக்கும், மறுபடியும் ஓடி வந்து முட்டம் புட்டையணும். அது மாதிரி பீமன் படுத்துற பாட்டை பார்த்தா பக்னோருபதிதா சனிஷ்பரிஜன ஜீவன் மிருகை பட்சிதா. இன்னொரு பெரிய துக்கம் என்னன்னா, சென்னாயும் கழுகும் பறந்தும் தலையும் காலையும் தொடையும் குத்துமா, கையால தொடைய கொத்துற இடுப்ப கொத்துற, பறந்த விரட்ட போவா, இங்க வந்து கழுத்தை கொத்துமா, இந்த கையை கொண்டு போன உடனே வயத்தை கொத்துமா. ஜீவன் மிருகை பட்சிதான்னா க்ஷேமேந்திரன். அடே அப்பா, துரியோதனுடைய கதை காட்டத்துக்கு அப்புறம் கூட பகவானை பச்சிக்காம இருக்க முடியுமான்னு காட்டானவன். அவன் கடைசியில ஈஸ்வரன் தான் கதி, நீ இதுல இருந்தால் தெரிஞ்சுக்க வேண்டாமா, தெய்வபலம் தான் தேவைன்றான். அப்படி தெய்வத்துக்கு நமஸ்காரம் பண்ணி கிழக்கு முகமாய் சூர்யாபிமுகமா நமஸ்கரிச்சாலாம். பாண்டவாள் அப்படிதான் இருந்தாள். கீதக